வணக்கம். நட்சத்திரத்துடைய அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சைடில் இப்போ நம்ம பார்க்குறது வந்து உத்தர பாத்ரா, அதாவது உத்திரட்டாதி. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது மீன ராசியில் வரக்கூடியது. உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபன் வந்து சனி. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை வந்து நட்சத்திரங்கள்லேயே ரொம்ப ஒரு சுபத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான். சுபகாரியங்கள் செய்யணும், ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து நிலையாக இருக்கணும், ஒரு ஸ்டேபிளாக இருக்கணும், ஸ்டெபிலிட்டி கிடைக்கணும், லைஃப்பில் வந்து அது ஒரு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸை கொடுக்கணும் அப்படின்னா அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை தேர்வு செய்வாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி, பட் அது இருக்கிற ராசி வந்து மீன ராசி. அந்த ராசிநாதன் வந்து குரு. நட்சத்திரத்துடைய காரகம் அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா அது சந்திரனை குறிக்கக்கூடியது. அப்போ சந்திரனை குறிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாகவும் அது வந்து குருவுடைய ராசிலையும் சனியுடைய நட்சத்திரமாகவும் ஒரு காம்பினேஷனில் இருக்குது. சந்திரன், சனி, குரு ஒரு நல்ல நட்சத்திரம். உத்திரட்டாதியில் பிறந்த நிறைய பேரை வந்து ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்துரும். உத்திரட்டாதி வந்து ஒரு ஐஸ்வர்யம், பொருளாதாரம், ஐஸ்வர்யம், ஒரு அழகு, கலை நயம் சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி வந்து இந்த உத்திரட்டாதி வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. இந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னா அது உபயராசியில் வேறு இருக்குது. உபயராசியில் இருக்குதுன்னா பிறருக்கு உதவியாகவும் வாழும். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு பிறருக்கு உதவியாக இருக்குது, ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கிறது, 4 பேருக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்கிறது, ஆதரவாக இருக்கிறது, ஒரு ஒரு அவசர காலத்தை வந்து ஒரு உறுதுணையாக, ஒரு அரவணைப்பாக, ஒரு ஆதரிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த உத்திரட்டாதி உண்டு. உத்திரட்டாதி வந்து என்னென்னா இந்த பக்தி மார்க்கம், சேவை மார்க்கம், ஆன்மீகம், பயணம், அதே மாதிரி வந்து ட்ராவல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப உகந்த ஒரு நட்சத்திரமாக பார்க்கப்படுது. வெளிநாடு யோகம், வெளிநாடு வாழ்க்கை, வெளிநாடு யோகம், இதெல்லாம் கூட இந்த உத்திரட்டாதிக்கு ரொம்ப பெஸ்ட்டு. ஒரு திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பார்க்காத திருப்பம், வாழ்க்கையில் வந்து சடனாக ஒரு திருப்பம் ஆயிடுச்சே, ஒரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வருது, திடீர்னு ஒரு திருப்பம் வருது, சடனாக ஒரு விஷயம் மாறுது அப்படின்னா அந்த உத்திரட்டாதி. இப்போ உத்திரட்டாதி வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோலை ப்ளே பண்ணும், ப்ளஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும், ஒரு டிவைன், ஒரு குட் நட்சத்திரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த நட்சத்திரத்தை வந்து மொத்தம் 4 பாதங்கள் இருக்குது. பாதம் 1, 2, 3, 4. 4 பாதங்களுமே ஒரே ராசியில் தான் விழும். அது வந்து கம்ப்ளீட்டாக மீனமில் தான் விழும். இந்த 4 பாதங்களும் ஒரே ராசியில் விடுறது வந்து இந்த முழுமையான நட்சத்திரம் அப்படின்னு தேர்வு செய்யப்படுது. ராசிகளே கடைசி ராசி. உத்திரட்டாதி நட்சத்திரத்துடைய ஒரு விலங்கு அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு பசுவை குறிக்கும். பசுனாலே உங்களுக்கு தெரியும், அது வந்து ஒரு ஐஸ்வர்யம் அப்படின்னு சம்மந்தப்படுது. இதில் வந்து முதல் பாதம், உத்திரட்டாதி முதல் பாதம் அப்படின்னு எடுத்துப்போம். பொதுவாக மீனராசிக்காரங்களே வந்து கொஞ்சம் அது வாட்டர் சைன் அப்படின்னாலே ஒரு சாந்தமான மனநிலை, சம்டைம்ஸ் வந்து இன்னும் சொல்ல போனால் அந்த ஒரு குளிர்ந்த மனம் அப்படின்னா என்னென்னா ஒரு விஷயத்தை வந்து அமைதியாக யோசிக்கிறது, நடந்தாலும் அது நடந்ததை பற்றி ரொம்ப டீப்பாக யோசிக்காமல் அடுத்து நடக்க போகிறத பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு சிந்தனை, ஒன்று கைவிட்டு போனாலும் பரவாயில்ல, அதுலேருந்து ஒரு ஞானத்தை அடையக்கூடிய ஒரு மனம், இதெல்லாம் வந்து அந்த உத்திரட்டாதிக்கு உண்டு. ஸோ பாதம் 1, உத்திரட்டாதி பாதம் 1, நல்ல புத்தி, நல்ல சித்தி. அப்போ நல்ல புத்தி, நல்ல சித்தி அப்படின்னா பிறருக்கு கிடைக்கக்கூடியாத சில வரம், சில சக்திகள், அதெல்லாம் அந்த உத்திரட்டாதிக்கு உண்டு. அப்போ நல்ல ஒரு புத்தி இருக்குது, நல்ல சிந்தனை இருக்குது, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது, பிறர் நலன் கருதி வாழக்கூடிய வாழ்வியல் சம்மந்தப்பட்ட வாழ்க்கை இருக்குது, ஒரு பயணம் சம்மந்தப்பட்ட விஷயம் தொடர்புடையது, ஒரு அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயம் தொடர்புடையது, ஒரு பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயம் தொடர்புடையது. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவராக அந்த உத்திரட்டாதிக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து அந்த பாதம் 1ல் வந்து உத்திரட்டாதியில் பிறக்கிறவங்களுக்கு என்னென்னா ஒரு பேங்க் இருக்குது, அந்த பேங்க்கில் வந்து ஒரு தலைமையாக ஒருத்தர் இருக்கார், அந்த உத்திரட்டாதி அதுக்கு பொருத்தமானதாக இருக்குது. ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அதில் வந்து அந்த ஃபைனான்ஷியல் ஏரியா அதில் தான் அவங்க வந்து சுமக்க போகிறாங்க, அதை தான் அவங்க லீட் பண்ண போகிறாங்க, அதை தான் அவங்க தாங்க போகிறாங்க, அதை தான் அவங்க வழிநடத்த போகிறாங்க. அந்த சிஸ்டமேட்டிக்கான ஒரு பிளான் இருக்குது, அதுதான் அந்த உத்திரட்டாதி. அப்போ உத்திரட்டாதி வந்து முழுக்க அந்த பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது, பேங்கிங் சம்மந்தப்பட்டது, மணி டிரான்சாக்ஷன் சம்மந்தப்பட்டது, இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல வருது. இதே உத்திரட்டாதி நட்சத்திரம் பாதம் 2 சம்மந்தப்படுது. பாதம் 2ன்னு வரும்போதே வந்து நிறைய உணர்வுபூர்வமான ஒரு ஈடுபாடு கொண்ட ஒரு நட்சத்திர பாதமாக அது வரும். இதில் வந்து உங்களுக்கு வந்து ஆர்ட் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டை ஈஸியாக கனெக்ட் பண்ண நிறைய பேர் நடனத்தில் வந்து ரொம்ப விரும்பக்கூடியவங்களாக வருவாங்க. நல்ல ஒரு டான்ஸ் லைக் பண்ணக்கூடிய, இசை, மியூசிக் சம்மந்தப்பட்டது. உத்திரட்டாதி பாதம் 2 வந்து இன்னும் டீப்பாக நம்ம வந்து பார்த்தோம்னா பணம் சம்பாதிக்கிறத ஒரு லட்சியமாக வச்சுப்பாங்க. அந்த சம்பாதித்த பணத்தை நல்லாவே செலவழித்து ஒரு அனுபவமாக மாற்றிக்குவாங்க.
அப்போ நல்லா சம்பாதிக்கணும், அந்த சம்பாதித்த பணத்தை நல்லா அனுபவித்து தன் வாழ்க்கை பயணமாக அதை வந்து மாற்றிக்குவாங்க. அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம். உலகம் ஃபுல்லாக சுற்றக்கூடிய வாய்ப்புகளை பெறக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி. உலகம் ஃபுல்லாக சுற்றக்கூடிய வாய்ப்பு. நிறைய பேர் இந்த டூர் அண்ட் ட்ராவல் ரொம்ப விரும்பக்கூடியவங்க ஆகும். அதே மாதிரி வந்து எப்போவுமே பிறருக்கு கெடுதல் நினைக்காத, பிறருக்கு நன்மைகள் செய்யக்கூடிய, அவங்க வந்து விரும்பி ஒரு பிளான் போட்டு ஒன்று செய்கிறாங்களோ இல்லையோ, டிஃபால்ட்டாக பிறருடைய நன்மைகளை அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. குருவுடைய மீனராசியில் பிறந்ததுனால அந்த குருவுடைய அருள், அந்த குருவுடைய பிளெஸ்ஸிங், ஒரு நல்ல எண்ணம், ஒரு நல்ல வாழ்க்கை பாதை, வாழ்க்கை பயணம், இதெல்லாம் தெளிவுபடுத்தும் அப்படிங்கிறது அந்த நட்சத்திரத்துடைய இன்னொரு ஒரு பலன். உத்திரட்டாதி பாதம் 3. இந்த பாதம் 3 பார்த்திங்கன்னா சுகபோக சௌகரியங்களை முழுக்க முழுக்க வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடியவங்க. சுகபோக சௌகரியங்கள், நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், நல்ல வாழ்க்கை, நல்ல வீடு, நல்ல வாகனம், நல்ல வசதிகள், நல்ல ஆடை, நல்ல அணிகலன்கள், நல்ல அழகு சார்ந்த விஷயங்கள், பொருள் வாங்குறது, பொருள் சேர்க்கறது, தன்னோட மக்களோட மகிழ்ச்சியாக வாழ்கிறது, காதல் உணர்வோடு இருக்கிறது, நல்ல வாழ்க்கை துணையை தானே தேர்வு செய்கிறது, இதெல்லாம் அந்த உத்திரட்டாதி மீனமுக்கு வந்து பாதம் 3ல் வந்து ஈஸியாக வந்துடும். அப்புறம் ஒரு சுவாரஸ்ய வாழ்க்கை, ஒரு மனிதனுக்கு வந்து எப்பவுமே இந்த சுவாரஸ்ய வாழ்க்கை, நான் விருப்பப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன், என் விருப்பப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன், சுவாரஸ்யமான வாழ்க்கையை வாழ்கிறேன், அது அந்த உத்திரட்டாதி பாதம் 3ல் வந்து நல்ல பொருத்தமாக இருக்குது. அனுபவிக்க பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். எல்லார்ட்டையும் பணம் இருக்கலாம், ஆனால் அனுபவம் இருக்கா? எல்லார்ட்டையும் அறிவு இருக்கலாம், ஆனால் அதை பயன்படுத்தா? எல்லார்ட்டையும் திறமை இருக்கலாம், ஆனால் அது வந்து மக்களுக்கோ இல்லை தனக்கோ அது பயன்பட்டு அதனால் வரக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள், நிகழ்வு நடக்குதா? அப்போ எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் இருக்கலாம், அதை அனுபவிக்க முடியுதா? அதுதான் உத்திரட்டாதி பாதம். இந்த உலகத்தில் வந்து நம்ம என்னதான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து லாஸ்ட்டில் ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது, எம்டி ஹேண்ட்ஸ், ஒன்றுமே இல்லாமல் தான் செல்வோம். ஸோ எல்லாருக்கும் கடைசியில் ஒரு எம்டி ஹேண்ட்ஸ், வெறும் கையோடு தான் அந்த உலகத்தை விட்டு செல்வோம். எதையுமே எடுத்துக்க முடியாது, எல்லாமே இங்கேயே கிடைக்கும், இங்கேயே விட்டுடுவோம். இந்த அனுபவ காலம் மட்டும் தான் நம்மளோட தான் இருக்கும். அந்த அனுபவ காலத்தை உணர்வர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம். வாழ்க்கை என்பதே வெறும் அனுபவம் தான், அதை உணர்ந்தவங்க தான் அது. அப்போ உணர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்க, கிடைக்கிறத இங்கே அனுபவிச்சு இங்கேயே விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. உத்திரட்டாதி பாதம் 4. இந்த பாதம் 4 வந்து நிறைய பேர் வந்து ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவல் சைடு, உலகம் முழுக்க ஒரு பயணம், உலகத்தில் உள்ள பல விஷயங்களை வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஞானம், அதை வந்து மற்றவங்களுக்கு வந்து எடுத்து உரைக்கக்கூடிய ஒரு தர்மம், இதெல்லாம் வந்து பின்பற்றக்கூடிய பாதமாக அந்த உத்திரட்டாதி 4 வருது. இப்போ உத்திரட்டாதி 4 வந்து எவ்வளோ விசேஷம் பாருங்கள். இப்படி ஒரு பக்கம் அதுக்கு ஒரு பலன் இருக்குது, அதே மாதிரி வந்து அதை அனுபவிக்கிற ஒரு பலன் இருக்குது, அந்த அனுபவித்த வாழ்க்கையை வந்து பிறகு சொல்லித்தரக்கூடிய ஒரு பலன் இருக்குது, உலகத்தில் ஞானத்தை அடையக்கூடிய வழி இருக்குது, கடவுளை தேடக்கூடிய வழி இருக்குது, இப்போ தேசாந்திரிக யாத்திரிகம் செய்யக்கூடிய வழி இருக்குது, மீமாம்சனா இல்லற துறவியாக வீட்டு குடும்ப வாழ்க்கையும் வாழ்கிறாங்க, வெளியில் வந்து ஆன்மீக வாழ்க்கையும் வாழ்கிறாங்க. இரண்டுமே கலந்து புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இந்த உத்திரட்டாதி. எவ்வளோ பாசிட்டிவ் இருக்குது பாருங்க. இருக்கும் இடம் சுத்தம் அடையும், இருக்கும் இடம் சுபிக்ஷம் பெறும். ஒரு குடும்பத்தில் உத்திரட்டாதி இருக்கானா சுபிக்ஷம் பெறும், ஒரு ஐஸ்வர்யம், ஒரு அதிர்ஷ்டம் வரும். உத்திரட்டாதி மீனராசியே ஒரு பெண் ராசி, அதில் ஒரு பெண் பிறக்கிறாங்க, அதில் உத்திரட்டாதியாக பிறக்கிறாங்க, ஒரு அதிர்ஷ்டம் இருக்காது அப்படின்னு அர்த்தம். உத்திரட்டாதி ஆண்களோட பெண்களுக்கு அதிகமான அதிர்ஷ்டத்தை கொடுக்குது, அது வந்து ஒரு நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்துது. மீன ராசியில் பிறக்கிறதே வந்து என்ன கொடுப்பேன் அப்படின்னா, வாழ்க்கையுடைய ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஒரு எல்லையற்ற ஒரு சிந்தனை உடையவர்கள், லைஃப்பில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு தெளிவை புரிஞ்சுக்கிறவங்க, லைஃப்பில் இதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக இருக்காது அப்படிங்கிற அந்த புரிதல், அந்த ஞானத்தை அடையக்கூடியவங்க, அது கிடைக்க பெறக்கூடியவங்க. உத்திரட்டாதி மீனம் வந்து தன் வாழ்க்கையை வந்து அர்ப்பணிக்கக்கூடிய தியாக உணர்வை கொண்டவர்கள். ஒன்ஸ் வந்து அதை டிசைட் பண்ணிட்டாங்க, அந்த தியாகம் செய்வோம், அந்த அர்ப்பணிப்போம். எதுவுமே நிலைக்காத இந்த உலகத்தில், எதுவுமே கிடைக்காத இந்த உலகத்தில், யாருக்குமே எதுவுமே எல்லாமே சமம் அப்படிங்கிற இந்த உலகத்தில் நமக்கு மட்டும் ஒன்று நடக்கணுன்ற விதி இல்லை அப்படிங்கிறத அதை உடைத்தெறிந்து பேசக்கூடிய நட்சத்திரம் தான் உத்திரட்டாதி. நெக்ஸ்ட் மூவ் பண்ணக்கூடிய ஒரு நட்சத்திரம். கடந்ததை பற்றி யோசிக்காத, ஃபார்வர்டில் என்ன இருக்குது, எதிர்காலத்தில் என்ன இருக்குது, அதை நோக்கி பயணம் பண்ணிகிட்டே இருக்கு. அப்போ அடுத்துன்ற நகரவை கொண்ட எண்ணத்தை கொண்ட ஒரு நட்சத்திரமாக பார்க்குறோம். இப்போ நெகட்டிவ் சைடில் பார்க்கலாம். உத்திரட்டாதி மீனராசி. இந்த மீன் வந்து எப்படியும் கடலில் வந்து அது உயிர் வாழும், தரைக்கு வந்து அது இறந்து போகும். அது மாதிரி இந்த நட்சத்திரத்துக்கு வந்து சில உணர்வுகள் வந்து தன்னை வாழ வைக்கிறதுக்குண்டான ஒரு ஜோதியாக, ஒரு ஒளியாக இருக்குது. சில உணர்வுகள் வந்து அவங்களுக்கு வந்து சில சமயத்தில் வெறுமையும் சில சமயத்தில் தனிமையும் அது உணர வைக்குது.
யாருக்காக எதுக்காக எந்த விஷயத்தை வந்து அவங்க வந்து அர்ப்பணித்து ஒரு செயலை செய்தார்களோ அதை வந்து அந்த நபர்களும் பெருசாக உணர்றதில்லை. இந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்களுடைய உறவுகள் அல்லது அவங்களுடைய நண்பர்கள் அல்லது உறவுகள் அவர்கள் அதை உணர்றதில்லை. அது உணர்ந்தாலும் பிரதிபலனாக இவங்களுக்கு எதுவும் பெருசாக செய்யறதில்லை. அதுதான் இந்த நட்சத்திரத்துடைய ஒரு மைனஸ் சைடில் பார்க்கணும். அதே மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது மனித வாழ்க்கையில் வந்து அனுபவித்து அதை வந்து அச்சீவ் பண்ணி அதனால் வாழ்க்கையை வந்து சிறப்பாக வாழணுமா அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக வாழ்க்கையில் வந்து நமக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ நம்மளுடைய வழி இதுதான் அப்படின்னா அந்த வழியில் மட்டும் போயிட்டே இருப்போம். கிடைச்சாலும் சந்தோஷம், கிடைக்கலாலும் அதில் வருத்தம் இல்லை. பட் பயணம்னு ஒன்று இருந்தது, அந்த பயணத்தை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுக்குற அல்லது கிடைக்கப்பெறாத ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத சில சூழ்நிலையை உருவாக்கும். அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தை வந்து டோட்டலாக டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா இந்த பிறவி வந்து எதற்காக, இந்த மனித பிறவி எதற்காக, இந்த விலங்கு எதுக்காக பிறந்திருக்கு, இந்த நாய்க்குட்டி எதுக்காக பிறந்திருக்கு, கல்யாணம் எதுக்காக நடந்தது, வாழ்க்கை எதுக்காக, பொருளாதாரம் சம்பாதிக்க எதுக்காக வேலை செய்ய, அந்த முழுமையான ஞானத்தை அடைந்து இதனால் எதுவுமே பலன் இல்லை, இது எல்லாமே ஒரு வாழ்க்கையே ஒரு மாயை தான் போல, வாழ்க்கையே வந்து ஒரு நிலையற்றது தான் போல, இது உலகமே ஒரு நாடக மேடை தான் போல அப்படிங்கிறத உணர்ந்து அது பிறருக்கும் சொல்லி வழிநடத்தி வாழ்க்கையை செல்லக்கூடியவர்கள் தான் அந்த உத்திரட்டாதி. இப்படி தான் அவங்களோட வாழ்க்கையும் அமையுது மோஸ்ட்லி. இது சப்ஜெக்டும் அவங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் வேறு. பட் பொதுவாக அந்த நட்சத்திரத்தை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் நிறைய புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போது உங்களுக்கு அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே ஒரு பொதுவான ஒரு தொகுப்பு தான். பொதுவான தொகுப்புனா ஒரு நட்சத்திரத்துக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து லைஃப் ப்ரிடிக்ஷனை பற்றி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன, அதில் உள்ள ஸ்ட்ரென்த் என்ன, ப்ளஸ் என்னன்ற பற்றி ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்கேன். இன்னொரு வீடியோவில் இன்னும் இதை பற்றின ஒரு கிளாரிட்டி, லைஃப்பை பற்றின ஒரு கிளாரிட்டியை நான் கொடுக்குறேன். இது ஒரு பொதுவான கருத்து. ஒரு நட்சத்திரத்துக்கு உதாரணத்துக்கு இப்போ இந்தியாவில் வந்து 140 கோடி பேர் வச்சுங்க. ஒரு ராசிக்கு ஒரு 12 கோடி பேர் நம்ம ரஃபாக கால்குலேட் பண்ணிக்கலாம். 12 கோடி பேர் ஒரு ராசியில் வராங்கன்னா ஒரு ராசியிலே 3 நட்சத்திரம் வந்துடும். ஸோ 3 நட்சத்திரம் வரும் பட்சத்தில் நமக்கு வந்து ஒரு 4 கோடி பேரோ 5 கோடி பேர் வச்சுக்கலாம். அப்படி வரும்போது இது 5 கோடி பேருக்கும் பொருந்தும் அப்படின்றது கிடையாது. பொதுவான கருத்து பொதுவான பலனில் பொருந்திடும், ஜென்ரலாக பொருந்தும். அதனால் 100% இப்போ நான் சொன்னது எல்லாருக்கும் பொருந்தும், எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் மெஜாரிட்டி இந்த மாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தால் இந்த மாதிரி இன்ஃப்ளூன்ஸ் இப்படி இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். அதை தவிர அதர் ஸ்டார் காம்பினேஷன், அதர் பிளானட்டரி காம்பினேஷன் நிறைய இருக்குது. தெர் ஆர் சோ மெனி கால்குலேஷன்ஸ். அது எல்லாம் பொருத்தி பார்க்கும்போது தான் நம்ம ஒரு ரிசல்ட்டை கொண்டு வர முடியும். பட் பேசிக்காக அந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுடைய மனநிலை, குணநலன்கள், ப்ளஸ் மைனஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஆராய்ச்சியில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது நிறைய பேர் கேட்டதுனால ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஹோப்ஃபுல்லி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல உங்களுடைய பர்த் சார்ட் எப்போவுமே நீங்கள் உங்கள் நட்சத்திரம் என்ன, அந்த நட்சத்திரத்துடைய வாழ்க்கை பலன் எப்படி இருக்குன்றதையும் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கு. அதை போய் பாருங்கள். www.lifehoroscope.in சைட்டில் லாகின் பண்ணி உங்களுக்கு தேவையான சர்வீஸை யூஸ் பண்ணிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒன்ஸ் அகெயின் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண்.